ரம்ஸான் வேறு வருது, ஒரே பிரியாணி ஞாபகமாக வந்துருச்சு. பயங்கரமான ஒரு பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசை வந்ததுனால கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அவசரமாக இருந்ததுனால நாங்களே ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ப்ளஸ் இந்த ஃப்ரை, அப்புறம் அந்த கத்திரிக்காய் தொக்கு, அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த பிரியாணியோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பீஸ்லேயே வந்து மசாலாலாம் நல்லா கோட் பண்ணி இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காமெடி பண்ணோம். ஒரே கடையில் பிரியாணி வாங்காமல் 2 கடையில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். இது வந்து 1 கிலோ பிரியாணி. நெக்ஸ்ட்டு 1 கிலோ பிரியாணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். கொட்டிடாதடா. ஓகே, இது வந்து ஒரு கேரளா கடையில் வாங்கணும். ஸோ இந்த பிரியாணி வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த பிரியாணியும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். எல்லா பிரியாணியுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருக்கணும். ஆனாலும் சில பிரியாணி வந்து அந்த மசாலாலாம் அப்படியே கோட்டாகி அப்படியே வந்து ஒரு அந்த பீஸ் வந்து அப்படியே செமையாக இருக்கும். பீஸை அப்படியே தூக்கி போட்டுருவோமா? இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு ரம்ஸான், நாளைக்கு நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரியாணி கொண்டு வர்றாங்களான்னு பார்ப்போம். ஆனால் நமக்கு ரொம்ப அவசரமாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போவே வந்து பிரியாணி எடுத்து போட்டு சாப்பிட்றலாம். உங்களுக்கும் பிரியாணி ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுங்க, இல்லை நீங்கள் சூப்பராக இது மாதிரி பிரியாணி பண்ணி சாப்பிட்டு ஜாலியாக இருங்க.